அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளினின்று எங்களை ஒன்று சேர்த்தருளும். அதனால் நாங்கள் உமது திருப்பெயரை அறிக்கையிடுவோம், உம்மை புகழ்வதில் மாட்சியுறுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான மிக்க சகோதர சகோதரி, திருப்பலியானது பரிசுத்த மரியுடைய உடல் நலத்திற்காக உடல் நோயிலிருந்து விடுதலை அடைந்து பூரண சுகம் பெற்று மீண்டுமாய் தன்னுடைய பழைய இயல்பு வாழ்க்கைக்கு செல்ல வேண்டி இந்த திருப்பலியை வேண்டுதல் திருப்பலியாக எடுக்கப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரி, இரட்சிதி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேய் பிடித்த மனிதனை குணமாக்கி அவனை தன் உறவினர்களோடு ஒன்று சேர்த்து அவனையும் மகிழ்ச்சியாக வாழ வைத்து அழகு பார்க்கிறார். அவருடைய மன்னக பெயரும் மீட்பு மட்டுமல்ல, மாறாக அதோடு இணைந்து இந்த மண்ணுலகில் யாரெல்லாம் அசுத்த ஆவிகளால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை கொடுத்து மனித நேயத்தை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார். எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அளவிற்கு இந்த மண்ணுலகில் மீட்போடு இணைந்து மனித நேயத்திற்காக உழைத்தது போல நாமும் நம்முடைய வாழ்விலே மனித நேயத்திற்காக உழைக்க முயற்சி எடுப்போம். திருப்பலி ஒப்புகளுக்கு தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இதற்கு வைக்கிற பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறு எல்லா மக்களையும் நெறிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நம்பிக்கையினாலேயே நீதி தலைவர்கள் அரசுகளை வென்றார்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 32 முதல் 40 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிதியோன், பாராக்கு, சிம்சோன், இப்தாகு, தாவீது, சாமுவேல் ஆகியோர் பற்றியும் இறைவாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை. நம்பிக்கையினாலேயே இவர்களை அரசுகளை வென்றார்கள். நேர்மையாக செயல்பட்டார்கள். கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். தீயின் கொடுமையை தணித்தார்கள். வாள்முனைக்கு தப்பினார்கள். வலுவற்றவராயிருந்தும் வலிமை பெற்றார்கள். போரில் வீரம் காட்டினார்கள். மாற்றார் படைகளை முறியடித்தார்கள். பெண்கள் இறந்த தம் உறவினரை உயிர்த்தெழுந்தவராய் பெற்றுக்கொண்டார்கள். உயிர்த்தெழுந்து சிறப்புறும் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடிந்தனர். வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாயினர். விலகிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர். சிலர் கல்லெறியப்பட்டனர். இரண்டாக அறுக்கப்பட்டனர். வாளுக்கு இரையாகி மடிந்தனர். செம்மறியின் தோலையும்
வெள்ளாட்டு தோலையும் கோர்த்து கொண்டு அலைந்து திரிந்தனர். வறுமையுற்று வாடினர், துன்புறுத்தப்பட்டனர், கொடுமைக்கு உள்ளாயினர். அவர்களை ஏற்க இவ்வுலகுக்கு தகுதியில்லாமல் போயிற்று. மலைகளிலும் குகைகளிலும் நில வெடிப்புகளிலும் பாலைவெளிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலேயே நற்சான்று பெற்றார்கள். ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை. ஏனெனில் நம்மோடு இணைந்துதான் அவர்கள் நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை வகுத்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரியது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைப்பினுள் வைத்துள்ளீர். பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. நாவுகள் கிளப்பும் பூசலி நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்துக் கொள்கின்றீர். பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவர் போற்றி போற்றி. ஏனெனில் முற்றுகையிடப்பட்ட நகரினில் அவர் தம் பேரன்பை வியத்தகு முறையில் எனக்கு விளங்க செய்தார். பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. நானோ கலக்கமற்ற நிலையில் உமது பார்வை நின்று விலக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டேன். ஆனால் நான் உம்மிடம் உதவிக்காக வேண்டின போது நீர் என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தீர். பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவரின் அடியார்களே, அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுறுதியுடையோரை பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார். பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடன் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசனேர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பல முறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலிருந்தும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போய் என்று சொல்லியிருந்தார். அவர் மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க அவர், என் பெயர் இலேகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவர் வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன.
ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து விழுந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்களை ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்த பொழுது பேய் பிடித்திருந்தவர், அதாவது இலகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்தவையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்பொலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தீய ஆவியே இந்த மனிதரை விட்டு விலகி போ. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய பணி வாழ்வு இந்த உலகத்தில் இருளை அகற்ற வேண்டும் என்பதுதான். இருள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த உலகை இறைவனுடைய உண்மை என்கின்ற ஒளி ஆட்சி செய்ய வேண்டும். உண்மையின் ஆட்சி என்றும் இந்த உலகை ஆண்டு மனிதனுடைய இதயத்தையும் இடம் பிடிக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவிழம். எனவேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்து 3 ஆண்டுகள் பணி வாழ்வை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இருளை அகற்றுகின்ற ஒளியை மனிதனுடைய இதயத்தில் ஏற்றி வைக்கக்கூடிய நிகழ்வுகளை பல வழிகளிலே நாம் காணுகின்றோம். அந்த வழிகளில் ஒன்று புதுமைகளை நிறைவேற்றுவது, இன்னொன்று நோய்களை குணமாக்குவது, இன்னொன்று அசுத்தங்களை விரட்டுவது, இன்னொன்று இறை வார்த்தையை போதிப்பது. இப்படி பலவிதமான கோணங்களிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே இருள் ஆட்சியை எடுத்துவிட்டு ஒளியின் ஆட்சியை நிறைவேற்ற அவர் எடுத்த முயற்சிகள் எத்தனையோ எத்தனை. மீட்பு ஒன்று மட்டும்தான் இந்த மண்ணுலகிற்கு அவர் வரவில்லை. மாறாக மீட்பை பெற வேண்டும் என்றால் இந்த அத்தியாயங்களை எல்லாம் ஒவ்வொரு மனிதனும் கடந்து வர வேண்டும். இந்த பாதைகளிலே ஒவ்வொரு மனிதனும் நடந்து வருகிற பொழுதுதான் மீட்பின் இலக்கை அடைய முடியும். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேரடியாக மீட்பை பற்றி சொல்லாமல் பல கோணங்களிலே இறையரசை பற்றி நற்செய்தியின் வழியாக வெளிப்படுத்துவதும், நோயிலிருந்து குணப்படுத்துவதையும் புதுமைகளை நிறைவேற்றுவதையும் நாம் காணுகின்றோம். அந்த வரிசையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பேய் பிடித்த ஒரு மனிதனை குணமாக்குகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகத்தில் மார்க்கு நற்செய்தியாளர் அழகாக படப்பிடித்து உங்களுக்கும் எனக்கும் காட்டுகிறார். இந்த பேய் பிடித்த மனிதனை பல முறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அதை உடைத்து விட்டு விலங்குகளை தகர்த்தெறிந்திருக்கிறார். இவருடைய இருப்பிடம் கல்லறை மட்டுமே என்று சொல்லுகிறார். கல்லறை என்பது உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும். இறந்தவர்களை அடக்கம் செய்யக்கூடிய இடம். ஏறக்குறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்று நீங்களும் நானும் கல்லறை தோட்டம் என்பது நம்மோடு வாழ்ந்து மரித்தவர்கள் அங்கே துயில் கொண்டிருக்கிறார்கள், அங்கே அசுத்தங்கள் இல்லை என்பது நாம் விசுவசிக்கின்றோம். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு இறுதி சடங்கிலே அவர்களுக்கு திருப்பலி நிறைவேற்றி குருக்களால் அவர்களுடைய இறந்த பூத உடலை ஆசீர்வதித்து கல்லறையில் அடக்கம் செய்கிறோம். அங்கே குருவானவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறையில் துயில் கொண்டிருந்தார், அதே போல இதோ என் சகோதரனுடைய உடலையும் இந்த கல்லறைக்கு அர்ப்பணிக்கிறோம், இவர் நடுத்துவையில் எழுந்து வருகிற பொழுது இவருக்கு மீட்பை தாரும் என்று சொல்லுகிறோம். எனவே கல்லறைகள் எல்லாம் மந்திரிக்கப்படுகின்ற பொழுது அதில் துயில் கொள்ளுகின்ற சகோதர சகோதரிகள் அந்த இடங்களில் அசுத்தங்கள் இருக்காது என்பது இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற நம்பிக்கை, விசுவாசம். ஏனென்றால் இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்து விட்டார். அதுபோல கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றவர்கள் அனைவருமே இறைவனில் விசுவாசத்தோடு அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ஆனால்
இயேசுவுக்கு முன் இருந்த யூத மக்களுடைய விசுவாசம் என்னவென்றால், அவருடைய நம்பிக்கை என்னவென்றால், கல்லறை என்பது அசுத்தங்கள் கூடிக்கொண்டிருக்கின்ற இடம். கல்லறையில் ஒரு மனிதன் இருக்கின்றான் என்றால் அவனுக்குள் அசுத்த ஆவிகள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மனிதன் கல்லறையில் இருக்கிறான், இவரை பல நேரங்களிலே விலங்குகளாலும் சங்கிலிகளினாலும் கட்டி வைத்திருக்கிற பொழுது அவன் உடைத்தெறிந்து விடுகிறான் என்று சொல்லுகிறார் மார்க்க நற்செய்தியாளர். இறை சாயலாக படிக்கப்பட்ட மனிதன், இறைவன் குடிக்கொள்ளக்கூடிய வாழக்கூடிய ஆலயமாகிய மனிதனுடைய உடலை அசுத்தங்கள் ஆட்கொண்டிருக்கிறது என்று இந்த நற்செய்தி வாசகத்தை சொல்லுகின்ற பொழுது, அவன் பல சங்கிலிகளையும் உடைத்தெறிகிறான், தகர்த்தெறிகிறான் என்று சொல்லுகின்ற பொழுது அவனுக்குள் அந்த அசுத்தங்கள் எந்த அளவிற்கு சக்தியை கொடுத்திருக்கிறது. அவனுடைய பெயரை அற்புதமாக சொல்லுவாரான அசுத்தாவி, நான் இலகியோன் என்று. இலகியோன் என்றால் யூத சமுதாயத்திலே ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. என்னவென்றால், ரோமை படை வீரர்கள் 6000 படை வீரர்களை கொண்டவர்கள் தான் இலகியோன் என்று பெயர். ஆக ஒரு இலகியோன் என்றால் 6000 படை வீரர்கள் எந்த அளவுக்கு சக்தியோடு வைத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட சக்தியை இந்த மனிதனுடைய இதயத்திலே உடலிலே அந்த இலகியோன் என்ற பேய் பிடித்திருக்கிறது என்றால் அவனுக்குள் எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறது. எனவேதான் பல சங்கிலிகளை உடைக்கிறான், கற்களை எடுத்து தன்னை காயப்படுத்திக் கொள்ளுகிறான். பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே இறை சாயலாக படைக்கப்பட்ட மனிதனுக்குள் இருக்கின்ற அந்த இருள் ஆட்சி செய்கின்ற உலகை அகற்றெறிகின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உடைத்தெறிகின்றார். அவனுக்குள் இருக்கின்ற அசுத்தங்களை உடைத்தெறிந்து விட்டு அவனை மீண்டுமாய் நல்ல மனிதனாக, சகோதரனாக அவன் முன்னிலையில் அமர வைக்கிறார். எனவே நற்செய்தி வாசகத்தினுடைய அடுத்த கட்ட பகுதியை நாம் வாசிக்க கேட்கின்ற பொழுது, சுற்றுப்புறம் என்கின்ற இருக்கிற மக்கள் தேடி வந்து இந்த நிகழ்வுகளை தேடி வருகின்ற பொழுது இயேசுவின் அருகினிலே அவன் அறிவு தெளிவு தெரிந்தவனாக, நல்ல ஆடை அணிந்தவனாக ஆண்டவன் அருகிலே அமர்ந்திருக்கிறான் என்றால் அவனுக்குள் இருந்த அசுத்தங்கள் வெளியேற்றப்பட்டதினால் தூய்மையானதோடு அவன் இணைந்து கொண்டான். அசுத்தங்கள் வெளியேற்றப்படுகின்ற பொழுது இறைவனோடு அந்த மனிதன் இணைக்க பெற்று ஆண்டவன் அருகிலே அமர்ந்திருக்கிறான் என்பதை இந்த நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. மூன்றாவது நிகழ்வு இந்த நற்செய்தி வாசகத்திலே அந்த அசுத்தங்கள் விரட்டப்பட்ட மனிதன், தூய்மையாக்கப்பட்ட மனிதன், ஆண்டவர் மத்தியிலே அமர்ந்து கொண்டிருக்கிற மனிதன் ஆண்டவரோடு தன்னை ஐக்கியப்படுத்தி அவரோடு பயணிக்க வேண்டும் என்று விரும்பி கேட்கிற பொழுது, முதலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த சமுதாயம் உன்னை மனிதனாக காணாமல் ஒதுக்கி வைத்ததோ, எந்த சமுதாயம் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததோ அந்த சமுதாயத்திலே உன்னை சென்று காட்டு. நீ தூய்மையாகி விட்டாய், நீயும் மனிதனாக மாற்றப்பட்டு விட்டாய், இறைவன் உனக்குள் குடிக்கொண்டிருக்கிறார் என்று அந்த சமுதாயத்திலே உன்னை போய் வெளிப்படுத்திய பிறகு நீர் ஆண்டவரோடு நீர் பயணிக்க முடியும். அப்பொழுது நான் உன்னை அழைத்து உன்னை என் பணியாளனாக உன்னை வழிநடத்துவேன் என்பதை சூசகமாக இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த அளவிற்கு இறைவனுடைய திட்டம் இந்த மண்ணுலகில் நிறைவேற்றப்படுகிறது. ஒரு மனிதனுக்குள் இருக்கின்ற அசுத்தங்களை விரட்டுவது மட்டுமல்லாமல் அவனை தூய்மையாக்கி அவனை தன் அருகிலே அமர வைத்து அவனையும் சமுதாயத்தில் எந்த அளவிற்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களோ அவர்கள் மத்தியிலே இவன் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார் என்றால், இதுதான் இறைவன் இருளை அகற்றி ஒளியை ஏற்றி மனித நேயத்தை வளர்த்து இந்த மண்ணுலகிலே மீட்பை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். இந்த இயேசுவை தான் நீங்களும் நானும் மீட்பர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த இயேசுதான் உங்களுக்கும் எனக்கும் சகோதரனாக இருக்கிறார். இந்த இயேசுதான் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒவ்வொரு நற்கருணை பலியிலும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட இயேசுவினுடைய திரு ரத்தத்தினால் தோய்க்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்ட நாம் அந்த தூய்மையை மீண்டும் மீண்டும் அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோமா அல்லது புனிதத்தோடு காப்பாற்றி கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து திருப்பலி வழியாக ஆண்டவரோடு ஐக்கியமாகும். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனென்று வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுத்து கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரை, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருவாவை அனைத்து நாளுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்றி எங்களது மீட்பினரோடு அடையாளமாக எங்களுக்கு மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது வாழ்க்கையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த ஒரு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகியவர்களும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள்
நாங்கள் இடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு அழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்துள்கிறாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரதும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடையால் வலுப்பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவெல்லாம் மீட்பின் இந்த உண்மையால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள்.
திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.